அவர்கள் காலையில் சமூக வலைதளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க. அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்தில். அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாகும். மத்திய அரசு பல ஹெட்ல பல பணம் வருது. அது ஆரம்ப கல்வியா இருக்கட்டும், உயர்கல்வியா இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க. எங்கேயும் இல்லை என்று சொல்லல. இப்ப இது சமகிர சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட் அது எல்லாமே தேசிய கல்வி, புதிய கல்வி, அதை நோக்கி அது மாறிடுச்சு. சர்வ சிக்ஷா அபியான் மாறி இருக்கு. சோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு 2024 தமிழக அரசு PMC பள்ளிக்கூடத்தை நாங்க ஏத்துக்கிறோம் எதற்காக சொன்னாங்க? அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே. எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க. சமகிர சிக்ஷா ஃபண்ட் எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும். தமிழகம் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த PMC பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு. அதை அவங்க திரிச்சு மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியான. மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம். ஏசர் இல்லைங்க மேடம். ஏசர் இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்துல குரூப் ஆஃப் என்ஜிஓஸ், ஒரு மாநிலத்துல என்ஜிஓக்கள் அமைப்புகள் சேர்ந்துதான் அதை நடத்துறாங்க. ஆனால் மத்திய அரசு நேரடியா நடத்துறாங்கன்னு சொல்றதே தப்பு. இது எப்படின்னாங்க, எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பத்தி குறை சொன்னா நான் டேட்டாவே மாத்துறேன் அப்படிங்கிற அளவுல தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு. ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க. எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பத்தி சரியா சொல்லியிருக்காங்க, சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டுக்கிறாங்க. எங்க கல்வியில லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் பொழுது இவங்க ஏசரையே அவங்க குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? சோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்க நடத்துவோங்கிறாங்க. அந்த அமைப்பும் இதே தானே வரும். ஆனா ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் தானுங்க. எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, எந்த பேராவை படிக்க சொன்னாங்க, எந்த மாவட்டத்துல எந்த பள்ளிக்கூடத்துல தரவுகள் எடுத்தாங்க, அது எல்லாமே ஓபன் டேட்டா. அதுல யாரும் மறுக்க முடியாதுல்ல. அதை கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய கருத்து. வாக்குகளை சிந்தாமல் சிதறாம எடுக்கணும். எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி பாஜக கூட்டணி வைப்பீங்களான்ற கேள்விக்கு VPS அவர்கள் அது 6 மாதம் கழித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதாவது எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க, ஒரு கேள்வி நீங்க கேட்கறீங்க, ஒரு பதில் சொல்றாங்க. நாங்க ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம், கட்சியில தொண்டர்களா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதா என்ற மாற்றத்திற்கு இல்லை. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாசம் இருக்கு, எப்படி வரும்? அதே நேரத்துல தமிழகத்துல இன்னைக்கு ஆக்ரோஷமா ஐடியாலஜிக்கல் அடிப்படையில திமுக மாத்த கொண்டு போறாங்க. ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்துல இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து பாக்குறீங்க. ஆனா என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். பாஜக கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம், கடுமையா உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடு இன்னும் வரல. வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க, நான் என்டிஏ எப்படி இருக்கும், என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும். இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்க பேசும்போது என் கூட பொள்ளாச்சியில இருந்தாங்க. அண்ணன் டிடிவி அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். அப்ப என்டிஏ வலிமை அடைச்சிட்டு இருக்காரு, எந்த மாற்றுக்கிறது இல்லைங்கன்னா. சோ வருகின்ற நேரத்துல என்டிஏ எப்படி இருக்கும், அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க. அனைவருக்கும் புரியும். ஆனா பாஜக புரிய மாட்டேங்குது. முதல்வர் ஆனா சில நேரம் எனக்கு சந்தேகம் என்னன்னா, முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்கு. காலையில அவர் கண்ணாடியை பார்த்து பேசுறாரு. மொழி யாருமே திரிக்கலையா? தமிழகத்துல தனியார் பள்ளிக்கூடத்துல எத்தனையோ CBSE பள்ளிக்கூடத்துல எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை. நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுறோம். இன்ஃபேக்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட அதிகமா இருக்காங்க நம்ம சொல்றோம். அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா? நாம சொல்வது அரசு பள்ளியில மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்க. நம்ம சொல்றோம் தனியார் பள்ளியில 3 மொழிகள் படிக்கிறாங்க, 3வது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்களே உங்க மொழிக் கொள்கையை திரிக்கிறோன்னு சொல்றோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல எங்களுக்கு நாங்க எங்கேயும் திணிக்கலீங்கன்னா 2020 வரைக்கும் 3வது மொழி என்பது திணிக்கப்பட்டது. அது 2020 இருந்து அது ஆப்ஷனல் லாங்குவேஜா நீங்க எடுத்து படிக்கன்னு சொல்லியிருக்கோம். இதுல எங்க திணிப்பு வருதுன்னா மும்மொழி கொள்கை விஷயத்தெல்லாம் ஆதரிக்கும். அண்ணாமலை தமிழகத்தில் கேந்திர வித்யாலய பள்ளிகளை ஏற்கனவே நாங்க பதில் சொல்லியிருக்கோம்னா, கேந்திரிய வித்யாலயை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளிக்கூடத்துல
குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்க தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திர வித்யாலயா பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பார்லிமெண்ட்லயும் அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க. குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ்ல மாணவ செல்வங்கள் 25 பேர் நாங்க படிக்கணும், 20 பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேல போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையை அவங்க சொல்லலாமே. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே. அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல. மத்திய அரசு என்ன சொல்றாங்க, நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்யாலயா மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்ல நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்யாலயா தமிழே சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்யாலயா தமிழ் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க. ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாம அப்படிங்கறது என்னுடைய தொடர் குற்றச்சாட்டு. நேற்று முதலமைச்சர் பேசும்பொழுது யாரோ கூப்பிடுறாங்க, எதற்காக இதுல அனைத்து கட்சி பங்கேற்க கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி. ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும், நம்ம போறோம், எந்த குடும்பம் தெரியும். அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குன்னே தெரியாது. டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா, டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க சொல்லவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடல. எப்ப டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி, பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி, பாஜக நாங்க போறோம், வானதியக்காரங்க எல்லாரும் போறோம், எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம். கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களானே, நான் வந்து அண்ணன் கிட்ட சொல்றேன்னே, கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு வாங்க, பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க, எப்படி அந்த கூட்டத்துக்கு போறீங்க? அனைத்தும் கற்பனை. ஒரு ஆண்டுக்கு முன்னதாக தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்புனா 848 சீட் நாங்க சொல்ல வேண்டும். 22 சீட் தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்ல வேண்டும். இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் 81 படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்ல வேண்டும். புதிய நாடாளுமன்றம் அமைக்கும்போது கூடுதல் இருக்கை அமைக்கப்பட்டது. கூடுதல் இருக்கை அது 800, 900, 1000 இருக்கு. டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும், எந்த அடிப்படையில வரும். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க, கீழே வர மாட்டாங்க. எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்க கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா, எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு, டெல்லியில இருந்து சொன்னாங்க 848 சீட்டு, அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கிறோம். எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸா பேச போறாங்கன்னா, நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும்ல. இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம், திட்டத்தை சொல்லிட்டோம், குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம். அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்புறாரு தான் அர்த்தம். தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாருன்னு தான் அர்த்தம். அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரும்னு எதிர்பார்க்கிறீங்க. ஆனா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்க, எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்க எல்லாருக்கும் அன்பா தான் பழகிறோம். எங்களுக்கு யாரு எனிமி யாரு, எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா, எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலைச்சு வரணும், நல்லா வரணும் அப்படிங்கறத நோக்கம். தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும், என்டிஏல யார் இருப்பாங்க, பெரிய கட்சி சின்ன கட்சி, அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசுவோம். அதிமுக வந்து வரவேற்பு, ஆனா வருகின்ற காலத்துல பேசுவோம். அது அனிதா ராதாகிருஷ்ணன் அறியாமை காட்டு. இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆனார்ல, இடி கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கல, அரெஸ்ட் ஆகல, சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அறியாமையை காட்டுது. திமுக ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம். ஆம்பித்தட்டமைன் நீங்க பாருங்க, கொக்கைன் புதுசா கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லையா? அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க. அதைத்தான் நான் சொல்லி காட்டினேன். திமுக காரன் இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல் ஈடுபட்டு இருக்காங்க. இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் கனிக்கு தெரியாதா? யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா? அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில போய் வைக்கிறாங்க, போட்டை செக் பண்றாங்க. அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா? தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரங்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா? எதுவுமே செய்யாம ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு கெட்ட பேரையே ஏற்படுத்துறாங்க? அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா? ஆனா ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கண்ணா. இடி கேஸ் அவர் மேல இல்லையா?
பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினாரு, இங்க போட்டு வாங்கினாரு. அதனால என்ன அறியாமை